சக்லண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மார்னிங் டைரக்ட் சன்லைட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சன்லைட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக பிளான்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிவாங்க. சம்மரில் கலர் முக்கியம் கிடையாது. சம்மரில் நர்சரியில் கூட சக்லண்டோட கலர்ஸ் எல்லாமே டல்லாகி ரொம்ப க்ரீனிஷாக தான் நம்மளுக்கு தெரிவாங்க. சம்மரில் சக்லண்ட் சர்வைவ் ஆகிறது தான் முக்கியம், கலர் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி சம்மரில் சக்லண்ட்டுக்கு கிடைக்கிற மார்னிங் டைரக்ட் சன்லைட்டோட டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டிப் வாட்டர் ஷெட்யூல் தாங்க. சம்மர்னா 3 to 4 days, மழை பெய்யும் போது 10 daysக்கு ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும்ன்ட்டு நீங்களாக டிசைட் பண்ணக்கூடாது. எப்போதுமே சாயில் ட்ரையாக இருக்கா மாய்ச்சராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போது மினிமம் குவாலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா பெஸ்ட்டு வெப்பன் ப்ரூம் ஸ்டிக் தான். இப்போ பாருங்கள், சாயில் மேலே டச் பண்ணுறேன், சாயில் ரொம்ப லூஸாக ட்ரையாக இருக்குது. அப்படி தானே உங்களுக்கும் தெரியுது. பட் ஆனால் ப்ரூம் ஸ்டிக் இன்செர்ட் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் மாய்ச்சர் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ செக் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றணும். அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கிற நர்சரியில் கூட சம்மரில் பிளான்ட் ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆகி ராட் ஆகிடும். ஸோ எதுக்குமே வருத்தப்படாதீங்க. கீப் லேர்ன் அண்ட் என்ஜாய். ஹாப்பி பிளான்டிங்.